தில்லியில் வியட்நாம் அதிபர் தோ லாமுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையின் போது இரு நாடுகளிடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் வியட்நாம் அதிபர் தோ லாமுக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தில்லியில் உள்ள அண்ணல் காந்தியடிகளின் நினைவிடத்தில் வியட்நாம் அதிபர் தோ லாம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பார்வையாளர் பதிவேட்டிலும் அவர் கையெழுத்திட்டார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 37ஆக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விரைவான நீதியை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீதித்துறை உட்கட்டமைப்பை வலுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் 6 மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களை இணைக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுக்கான போக்குவரத்து வசதியை எளிதாக்கும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பதவி விலகப் போவதில்லை என்ற மம்தா பானர்ஜியின் கருத்துக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தர்மேந்திர பிரதான் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக மறுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியின் கருத்து அராஜகமானது என பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் நாட்டின் ஜனநாயகத்தை எப்போதும் மதிக்க வேண்டும் என்றும் பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா கூறியுள்ளார். முன்னதாக மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருந்தார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் முடிவுகளை ஏற்க முடியாது என்றார். 207 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 90 லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளதாகவும் குறை கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடு குறித்து பல சந்தேகங்களை எழுப்பியுள்ள அவர் ஜனநாயகத்தை சீரழிக்கும் வகையில் இந்த தேர்தல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் மக்களால் தோற்கடிக்கப்படவில்லை என்றும் சதியால் வீழ்த்தப்பட்டதாகவும், எனவே முதலமைச்சர் பதவியில் இருந்து தாம் விலகப் போவதில்லை என்றும் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்தார். அமெரிக்காவில் இந்திய நிறுவனங்கள் $20.5 பில்லியன் மதிப்பிலான முதலீடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் அதிபர் டொனால்டு டிரம்பின் தலைமையின் கீழ் அமெரிக்காவுக்குள் முதலீடுகள் சாதனை அளவில் குவிகின்றன என்றும் தொழில்நுட்பம், உற்பத்தி மற்றும் மருந்து துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்த முதலீடுகள் அமைய உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாளில் மட்டும் 12 இந்திய நிறுவனங்கள் சுமார் $1.1 பில்லியன் முதலீடுகளை அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் இரு பெரும் ஜனநாயக நாடுகளும் இணைந்து வர்த்தகம் மேற்கொள்ளும் போது இரு தரப்புக்கும் வெற்றி கிடைக்கிறது என்பதற்கு இதுவே சான்று என்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ராணுவ நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களை இயக்கும் இந்த திட்டமானது ஈரான் பிரதிநிதிகள் உடனான இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கோரிக்கையை ஏற்றும் ஈரானுக்கு எதிரான முந்தைய நடவடிக்கைகளில் அமெரிக்கா அடைந்த ராணுவ வெற்றிகளை கருத்தில் கொண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சு ஒருபுறம் நடந்தாலும் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் எவ்வித மாற்றமும் இன்றி முழு வீச்சில் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்பதை ட்ரம்ப் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தின் நோக்கம் வளைகுடா பகுதிக்குள் சிக்கிக்கொண்டு ஈரானிய ஆட்சியால் சிக்கி தவிக்கும் 87 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 23,000 பொதுமக்களை மீட்பதே ஆகும் என்று கூறினார். அரிசோனா மாநிலம் பகாய் அருகே கடந்த 3 நாட்களாக கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சால்ட் செடார் எனப்படும் உப்பு செடார் மரங்கள் காட்டுத்தீயை அணைப்பதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளன. இதுவரை 1000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவை சாம்பலாக்கியுள்ள இந்த தீ தற்போது 10% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அயல்நாட்டு மரங்கள் அடர்த்தியாகவும் அளவில் பெரியதாகவும் வளர்ந்துள்ளதால் இவை எளிதில் தீப்பற்றுவதோடு கடுமையான வெப்பத்தையும் அடர்த்தியான கருப்பு புகையையும் வெளியிடுகின்றன. இதனால் தீயணைப்பு படையினரால் தீயை சரியாக கணிக்க முடியாமல் பார்வை திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரிசோனா வனத்துறை அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.